ரமதான் டே 3 சஹருக்கு என்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? குரான் ஓதி முடிச்ச கையோட கிச்சன் வந்தாச்சு. எங்கள் வீட்டில் அரௌண்ட் ஒரு 3:30 to 4 இதுதான் சஹருக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம். இன்னைக்கு சஹருக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுலேருந்து கொஞ்சோண்டு போன்லெஸ் மட்டும் எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டேன். ஏன்னா இஃப்தாருக்கு சிக்கன் நக்கெட் செய்யலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஃபாஸ்டிங்கோட குக் பண்ணுறதை விட ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டு போய் கிச்சனில் நின்று சஹருக்கு குக் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 3:30 4 இந்த டைம்லலாம் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால அப்போவே சஹருக்கு சமைச்சு வச்சிடுறது. சிலர்லாம் சஹருக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு அப்பதான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்போ சமைச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறதுக்காக. அந்த மாதிரி உங்க வீட்டிலலாம் எப்போ குக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சமா தயிர் அண்ட் சுக்கா மசாலாலாம் போட்டு செஞ்சிருந்தேன். குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ரமதான் டே 1 vlogல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி 4 years ஆச்சு, இன்னும் எங்க வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட்டை படிக்கும் போது உண்மையிலேயே புல்லரிச்சிருச்சு. என்னோட வீடியோல வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பா உங்களுக்காக நான் துவா செய்றேன். இஸ்லாம் பத்தின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். சஹருக்கு ஒரு சைடு பண்ணிட்டு கூடவே இஃப்தாருக்கும் சேர்த்து பண்ணியாச்சு. ரெண்டுமே ஒண்ணா முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் ரன்னிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.